பணத்தினால ஒருத்தரோட உயிரே போயிருச்சுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? சில பேருக்கு பண பேராசை அதிகமா இருக்கும். அந்த பண பேராசைனால குறுக்கு வழியை சூஸ் பண்ணுவாங்க. அதுதான் பிளாக் மேஜிக். அந்த மாதிரி ஒரு உண்மை சம்பவ கதையோட தான் நான் இப்ப வந்திருக்கேன். இந்த கதை ஷார்ட்டான கதை தான், ஆனா உண்மையா நடந்த கதை. அந்த மாதிரி ஒரு உண்மை சம்பவ கதையோட தான் நான் இப்ப வந்திருக்கேன். யாரெல்லாம் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதா லைக் கொடுங்க. இந்த உண்மை சம்பவத்துல இவருக்கு நான் வச்ச பேர் வந்து ஸ்ரீதர். ஸ்ரீதர் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கடைசி புள்ள. அவருக்கு மேல 2 அண்ணன் ஒரு அக்கா இருக்காங்க. இவங்க 3 பேருமே நல்லா படிச்சு ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. ஆனா இவர் மட்டும்தான் ஒழுங்கா படிக்காம வேலை வெட்டிக்கும் போகாம அங்கங்க ஊர் சுத்திக்கிட்டு கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு எந்த ஒரு பொறுப்புமே இல்லாம இவர் இருப்பாரு. அவரோட அப்பா அம்மாவும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டாங்க, அண்ணனும் அக்காவும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டாங்க. ஆனா இவரு கேட்கறதே கிடையாது. இவரை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை செய்யறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். உட்காண்ட இடத்துலயே காசு கிடைக்கணும் இல்லையா, ரொம்ப மெழுக்கான வேலையை தான் பார்ப்பாரு. அப்பப்ப கிடைச்ச வேலையை செய்வாரு. ஆனா அந்த வேலையை பிடிக்கலன்னா தூக்கி போட்டு வந்துருவாரு. என்ன ஏதுன்னு அவங்க அப்பா அம்மாவோ இல்ல அவங்க அக்கா அண்ணன் கேட்டாங்கன்னா சண்டைக்கு போவாரு. சில நேரத்துல சண்டை போட்டுட்டு வீட்டு பக்கம் 2 நாள் 3 நாள் வராம இருப்பாரு. அதுக்கப்புறம் திரும்ப வந்துருவாரு. சோ இப்படியேதான் அவர் லைஃப் போய்கிட்டு இருந்துச்சு 26 வயசு வரைக்கும். இவருக்கு வாழ்க்கையில ஒன்றும் பெரிய லட்சியம்லாம் கிடையாது. ஆனா பணக்காரனா இருக்கணும், நிறைய காசு பணத்தோட இருக்கணும்ன்ற ஆசை மட்டும் அதிகமா இருந்துச்சு. அவருக்கு கஷ்டப்பட்டு காசு சம்பாதிக்கிறத விட பேசாம இந்த சூது மூலியமாவும் இல்ல நம்பர் எடுக்கிறது மூலியமாவும் நமக்கு வந்து காசு கிடைக்குமா, அது மூலியமா நம்ம பணக்காரனா ஆக மாட்டோமான்ற பேராசை அவருக்குள்ள இருந்துச்சு. ஆனா அதுதான் கடைசியில அவரோட உயிர் போற அளவுக்கு உண்டு பண்ணுச்சு. அதிர்ஷ்டன்றது எல்லாருக்குமே அவ்வளவு சீக்கிரத்துல கிடைச்சிடாது. யாரோ ஒரு ஆளுக்கு மட்டும் தான் அது கிடைக்கும். ஆனா அதிர்ஷ்டத்தை நம்பி வாழ்ந்தா, உழைக்காம வேலைக்கு போகாம பணம் சம்பாதிக்காம இருந்தா என்ன ஆகும்? அடுத்த நிமிஷம் நம்ம வாழ்க்கை நடு ரோட்ல தான் வந்து நிற்கும். கிட்டத்தட்ட அவர் இதை பத்தி யோசிக்கவே இல்லை. அதிர்ஷ்டம் மட்டும்தான் வாழ்க்கை, இது மூலியமா பணக்காரனா ஆயிரலான்னு மட்டும் அவர் ரொம்ப உறுதியா நம்பினாரு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்ப அதுல ஒரு ஃப்ரெண்டு வந்து, நான் டத்து சாமி பார்க்க போறேன், அடுத்த வாரம் நீயும் வரியான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. ஏன் டத்து சாமி பார்க்க போறேன்னு கேட்கிறப்ப வந்து, இல்லடா போன வாரம் எங்க அண்ணன் போனாரு, அவருக்கு வந்து நம்பர் கொடுத்தாரு, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்ல நம்பர் ஏறிச்சு, இந்த வாட்டி நான் போய் வாங்க போறேன்னு சொல்றப்போ வந்து இவனுக்கும் வந்து ஒரு நல்ல ஐடியான்னு பட்டுச்சு. ஏன்னா இவருக்கு தான் இந்த மாதிரி அதிர்ஷ்டம் கிடைக்காதா, ஏதாவது ஒண்ணு இந்த மாதிரி கிடைச்சா பணக்காரனா ஆக மாட்டோமான்ற அந்த எண்ணத்துல இருக்கனால சரி நானும் வரேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் போனாங்க டத்து சாமி. கிட்டத்தட்ட ஒரு 5 பேர்கிட்ட போனாங்க இவரோட சேர்த்து. இந்த டத்து என்ன பண்ணிருக்காரு, அந்த 5 பேர்ல ஒரு ஆளை மட்டும் கூப்பிட்டு நம்பர் கொடுத்திருக்காரு. அப்ப இந்த நம்பர் எழுத போற பையன்கிட்ட என்ன பண்ணிருக்காங்க, இவங்களோட பங்குக்கான காசையும் கொடுத்திருக்காங்க. நீ மட்டும் நம்பர் எழுதுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு அவங்களால எவ்வளவு முடியுமோ 3 வழி 2 வழி 1 வழி அந்த மாதிரி கொடுத்து நீ நம்பர் எழுது, அடிச்சிச்சுன்னா அந்த நம்பரோட எவ்வளவுக்கு கொடுத்தோமோ அந்த காசை மட்டும் கொடுன்னு சொல்லியிருக்காங்க. இவனும் போய் நம்பர் எழுதியிருக்கான். அதுல வந்து எல்லாருமே வந்து தனித்தனி அமௌண்ட் தான் போட்டிருக்காங்க, 3 வழி 2 வழி. இவர் மட்டும் தான் வந்து கொஞ்சம் பேராசனால 5 வழி போட்டுட்டாரு. ஸோ 5 வழி போட்டோன்னே இவருக்கு வந்து செகண்ட் ப்ரைஸ் ஏறி இருக்கு. அவரும் அந்த காசை வாங்கிட்டாரு. வாங்கின கைடு ஸ்ரீதருக்கு ஒரே சந்தோஷம். பரவாயில்லையே, இந்த மாதிரிலாம் கிடைச்சிச்சுன்னா வார வாரம் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, ஸ்ரீதர் வந்து வார வாரம் அந்த இடத்துக்கு போயிருக்காரு. ஆனா வார வாரம் போனா அந்த மாதிரி யாரும் கொடுக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ 1 மாசம் தொடர்ந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் மறு மாசமே அவரே கேட்டுட்டாரு, ஏதாச்சும் நம்பர் இருந்தா கொடுங்க, நல்ல ஒரு பெரிய தொகையா அடிச்சிச்சுன்னா நான் கண்டிப்பா ஏதாவது செய்யறேன்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, போய் வேலை செய்ய, இந்த அதிர்ஷ்டத்தையே நம்பாதுன்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிட்டாரு. ஸோ அந்த நேரத்துல வந்து ஸ்ரீதருக்கு கொஞ்சம் வருத்தமாயிருச்சு. இப்படியே கொஞ்சம் மாசம் போயிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவங்க அம்மா சாமி கும்பிட்டு வரப்போ வந்து திடீர்னு அவங்களுக்கு வந்து அருள் இறங்கிருச்சு. அவங்களுக்கு வழக்கமா வந்து ஐயா சாமி இறங்கும். ஸோ அந்த டைம்ல அருள் இறங்கின கையோட வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்தையும் அவர் கூப்பிட சொல்லியிருக்காரு. வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் கூப்பிடறப்போ வந்து அந்த டைம்ல ஸ்ரீதர் இல்ல. அப்ப வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு, உன்னோட கடைசி பையனை வந்து நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்க, அவன் போற போக்கு சரியில்லைட்டு. அப்ப கூட வந்து அவங்களுக்கு வந்து தெரியல ஏன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த டைம்ல சேரக்கூடாத சில ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சில இல்லீகல் ஆக்டிவிட்டியில அவர் ஈடுபட்டு இருந்திருக்காரு. ஸோ இந்த விஷயம் வந்து அவங்க வீட்டில் உள்ளவங்க யாருக்கும் தெரியாது. ஆனால் ஐயா வந்து அந்த மாதிரி சொல்லியும் கூட ஒருவேளை அவன் வந்து இந்த மாதிரி வேலை வெட்டிக்கு போகாமல் இருக்கால, ஸோ அதனால ஐயா அந்த மாதிரி வார்ன் பண்ணியிருப்பாரோ சொல்லிட்டு இவங்க அப்படியே விட்டுட்டாங்க. ஆனால் நாளாவ தான் அவங்களுக்கே தெரிய வந்தது, பையன் வந்து இந்த மாதிரி போதைப் பொருளாக விற்கிற ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கான்ட்டு. இவர் இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னு கையும் காலமா கண்டுபிடிச்சக்கையோட அவங்க அப்பா அம்மா வார்ன் பண்ணிட்டாங்க, இருக்கிறது ஒழுங்காரு இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போட்டு. அந்த மாதிரி சொன்ன கையோட இவருக்கும் கோவம் வந்துருச்சு. இவரும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. வெளியே போயிட்டு கொஞ்ச நாள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தான் அவர் தங்கியிருந்தாரு. ஆனா அந்த டைம்ல வந்து அவர் அந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடலை.
இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, இவரு வந்து ஒரு போமோ பார்க்க போயிருக்காரு. அந்த போமோட கான்டாக்ட் எப்படி கிடைச்சுன்னா, இவர் தான் அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு குரூப்போட இருந்தார்ல, அந்த குரூப்ல இருக்கிற ஒருத்த வந்து சொல்லியிருக்கான். இந்த மாதிரி ஒரு போமோ இருக்காரு. அவர்கிட்ட தான் நாங்க எப்போதுமே போயிட்டு இந்த மாதிரி பிசினஸுக்கு ஜாமான்லாம் நாங்க ஈடோ பண்ணுவோம். அவர் சில நேரத்துல நம்பர்லாம் கொடுப்பாருன்னு. அந்த டைம்ல இவருக்கு வந்து ஞாபகம் வந்திருக்கு. ஸோ இவரும் என்ன பண்ணியிருக்காரு, அந்த போமோ பார்க்க போயிருக்காரு. அங்க போனோடனே என்ன ஆச்சுன்னா, அந்த பூமோ வந்து சொல்லியிருக்காரு, சரி நான் உனக்கு ஒரு நல்ல அமௌண்ட் நான் தரேன், ஆனா அது கேட்கறத உன்னால கொடுக்க முடியுமான்னு. என்னால கொடுக்க முடியும்னு இவர் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இவருக்கு வந்து நல்ல பெரிய தொகையை அடைச்சிருக்கு. பெரிய தொகையை அடிச்சோடனே இவர் திரும்பவும் அந்த பூமோ கிட்ட போல. இவர் கொடுக்குறேன்னு சொன்ன அந்த விஷயத்த வந்து அப்படியே மறந்துட்டாரு. நம்ம எதுக்கு திரும்ப போய் பார்க்கணும், நமக்கு தான் வந்து பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவர் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாரு. ஆனா அந்த ஆக்சிடென்ட் வந்து அது மூலியமா தான் நடந்திருக்கு. இவர் தான் குடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த சைடே போல கடைசியில என்ன பண்ணிருச்சு, காவு வாங்கிருச்சு. இதுக்கு பேர் தான் பேராசை பெருநஷ்டம்னு சொல்றது. என்னைக்குமே நம்ம உழைப்ப தான் நம்பணும். அதை விட்டுட்டு குறுக்கு வழியில சம்பாதிக்கணும்னு நினைச்சோம்னா இந்த மாதிரி தான் உயிர் சேதமாகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை என்னன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு புது உண்மை சம்பவத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.